ஆண்டவருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டல் என்ற அந்த தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. My sheep listen to my voice என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு 3வது வாரமாக அந்த தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். முதல் வாரத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்பதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து, the importance of hearing God's voice என்கிற காரியத்தை நாம் சிந்தித்தோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். அவர் பேசும்பொழுது என்னத்தை பேசுகிறார்? அவர் பேசும்பொழுது நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்கிற காரியங்களை குறித்து நாம் முதலாவது வாரத்திலே தியானித்தோம். 2வது வாரத்திலே போன வாரத்திலே என்ன தியானித்தோம்? சொல்லுங்க. போன வாரத்தின் தலைப்பு என்ன? தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாகுதல், preparing to hear God's voice. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொன்னா அதற்கான சில ஆயத்தங்கள் இருக்கிறது. நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த விதைக்கிறவனுடைய உவமையிலிருந்து 4 காரியத்தை நாம் சிந்தித்தோம். முதலாவதாக cultivating an open heart and open mind. திறந்த இருதயமும் திறந்த மனதும் உடையவர்களாக இருக்க வேண்டும். திறந்த மனது இல்லாதபடிக்கு நம்முடைய இதயத்தையும் மனதையும் அடைக்கிற காரியங்கள் என்ன? பெருமை, பயம், கசப்பு, கோபம், இப்படிப்பட்ட காரியங்கள். இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நேரத்தை முன்னுரிமை கொடுக்கணும். நேரத்தில் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு அமர்ந்து காத்திருப்பதற்கு நேரத்திலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எல்லா விதமான கவன சிதறல்களை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். கவனத்தை தேவனுக்கு நேராக திருப்பும் பொழுதுதான் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். மாத்திரமல்ல, முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், decide in advance to obey. தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு முன்கூட்டியே என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ணணும். அவர் பேசட்டும், நான் கீழ்ப்படிதா இல்லையான்னு நான் பின்னாடி யோசிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் பேச மாட்டாரு. நான் சொல்றதுக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான் அப்படின்னு. அப்போ ஆண்டவரை என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க உள்ளத்துல கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தி செல்வார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெற்றி மேலே வெற்றி ஆண்டவர் தருவார். ஆகவே 2 காரியத்தை குறித்து சிந்தித்திருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்குரிய முக்கியத்துவம், அதை எப்பொழுது நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நம்ம இதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். முக்கியமாக நாம் அறிந்திருக்க வேண்டியது, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், நம்மோடு ஒரு தனிப்பட்ட உறவு. நம்முடைய ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறார், நாம் பிள்ளையாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார், நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் மூத்த சகோதரன் என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உறவின் அடிப்படையில் உள்ளது. ஒரு கணவன் மனைவி பேசாமே இருந்தாங்க அப்படி இருக்கும். 2 பேரும் பேசினாதான் அந்த உறவு பலப்படும். தகப்பனும் மகனும் பேச வேண்டும். ஆகவே இந்த உறவிலே நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை பேசக்கூடியவர்களாக, உறவு கொள்ளக்கூடியவர்களாக வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் ரோபோட்டா படைக்கல, அப்படிதானே? நீங்களா ரோபோட்டா அப்படி இருக்கீங்க, அப்படியே போய் பட்டன் அமுக்கிறது நடக்கிற மாதிரி இருக்கிறீங்க? இல்ல, நம்ம எல்லாம் பேசுகிறோம். உணர்வு இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை நாம் வெளிப்படுத்த விரும்புகிறோம். பேசக்கூடிய திராணி இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிறார். அந்த உறவிலே முக்கியமானது, உறவு வளரணும்னு சொன்னா பேச்சு தொடர்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? கம்யூனிகேஷன் இருக்கணும். பேச்சு தொடர்பு அங்க இருந்தால்தான் அந்த உறவு நல்ல உறவாக இருக்கும். இல்லாவிட்டால் அந்த உறவிலே அங்கே பாதிப்பு ஏற்படும் என்று அறிந்திருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்துவுக்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த கிருபையும் அந்த வாய்ப்பையும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருகிறார். ஹல்லேலூயா. In Christ we have the capacity to hear God communicate. ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்கான அந்த வாய்ப்பு, அந்த கிருபை கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்மோடு பேசுகிறார்? அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். How does God communicate to us? Learning. 3வது காரியம் சொன்னா learning to hear God's voice. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகுதல், இல்லாவிட்டால் கற்றுக்கொள்ளுதல்.
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்வது? எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பேசுகிறார்? நீங்க கடந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது வேதாகமத்திலே ஆண்டவர் பல இடங்களில் பேசியிருக்கிறார். அவர் இன்றைக்கும் பேசுகிறார். ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நேரடியாக பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தூதர்கள் மூலமாக பேசியிருக்கிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசியிருக்கிறார், சொப்பனத்திலே பேசியிருக்கிறார், தரிசனங்கள் மூலமாக பேசியிருக்கிறார். ஏன் கழுதையை வச்சு கூட பேசியிருக்கிறார். என்னது? கழுதையை வச்சு கூட பேசியிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்கலாம் சொல்றது. கழுதை என்ன பண்ணும்? வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தாரா? கழுதை மூலமாக பேசியிருக்கிறார். ஆண்டவர் பல விதங்களிலே வேதத்திலே பேசினாலும் இன்றைக்கு ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 4 சேனல்ஸ், அதை மாத்திரம் தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 4 அல்லது 5 காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதுக்கு பயன்படுத்துகிற காரியம் என்ன? நம்மோடு ஆண்டவர் தொடர்பு கொள்வதற்கு ஆண்டவர் எதை கொண்டு நம்மோடு தொடர்பு கொள்கிறார், எப்படி நம்மோடு தொடர்பு கொள்கிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இதை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுவார்? ஹல்லேலூயா. How does God communicate to us? ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த உலகத்திலே நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்கள் என்கிற அறிவு முழுமையாக தேவனுக்கு மாத்திரம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், எதற்காக தேவன் உங்களை சிருஷ்டித்தார் என்கிற முழு படமும் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்காத பட்சத்திலே, ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாத பட்சத்திலே, இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்ததற்கு, ரட்சிக்கப்பட்டதற்கு, இந்த உலகத்திலே இருப்பதற்கு அதனுடைய நோக்கத்தையே நீங்கள் மறந்து போய் விடுவீர்கள், அதை தவற விட்டு விடுவீர்கள். ஆகவே தேவன் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் எப்படி முதலாவது நம்மோடு பேசுகிறார் என்று சொன்னால், நம்பர் 1, the first channel என்னன்னா, ஆண்டவர் பேசுகிற முறை வேதத்தின் மூலமாக தான் பேசுகிறார். எப்படி பேசுறாரு? கமாண்டிங் ஸ்கிரிப்சர்ஸ். 5 வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்கிரிப்சர்ஸ், கமாண்டிங், அதிகாரப்பூர்வமான தம்முடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அதிகாரப்பூர்வமான ஆண்டவருடைய வார்த்தை. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. தேவ வாக்கியங்கள், அதாவது வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வசனங்கள் அது அழிந்து போனதல்ல, ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. word of God is living and active. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது, ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே படப்பட்டிருக்கிறது. யோவான் 6:63 ஜீவனும் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. எல்லாம் பைபிளை தூக்கி காமிங்க பார்க்கலாம். இது ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. இது செத்து போன வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா. யாருக்கோ என்றைக்கோ பேசுற வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் நம்மோடு பேசுகின்றன. ஹல்லேலூயா. It is a timeless book. அது எல்லா காலத்திற்கும் அப்பாற்பட்டது. பாருங்க, இந்த காலத்திற்கு தான் என்று சொல்லி அல்ல. இந்த வேத வசனங்கள் எல்லா காலத்திற்கும் உரியது, எல்லா சீசனுக்கும் உரியது, எல்லா நபர்களுக்கும் உரியது. ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்கும் இந்த வசனத்தை வைத்தான் பேசுவார், தாத்தா பாட்டிக்கு இந்த வசனத்தை வச்சுதான் பேசுவாரு, அப்பா அம்மாவுக்கு இந்த வசனத்தை தான் பேசுறாரு. எல்லாரோடும் பேசக்கூடிய வார்த்தை இந்த பைபிள். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளை பைபிள் திறந்தாலும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகிட்ட ஆண்டவர் பேசுவாரு. நீங்க 50 வருஷம் ஆண்டவரோடு நடந்த ஒரு முதிர்ந்த விசுவாசியா இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பல முறை வேதத்தை வாசித்திருந்தாலும் சில நேரத்தில் பார்த்தா இந்த வசனம் என்ன புதுசா சேர்த்த மாதிரி இருக்குது, போன வருஷம் படிச்சது இந்த வருஷம் இல்லையே, இது படிச்ச மாதிரி இல்லையே, யாரோ புதுசா வந்து சேர்த்துட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் சில நேரத்தில் புதிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது பல முறை படித்திருந்தாலும் சில காரியங்கள் நம்மோடு ஆண்டவர் இடைபடுகிறார். எங்கடா இந்த வசனம் வந்துச்சு, இது வரைக்கும் கண்ணில் படவே இல்லையே
அப்படிங்கிற அளவுக்கு சில நேரத்தில் ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு ஆண்டவர் அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்துல இதெல்லாம் இருக்கிறது சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையிலே கட்டளை இருக்கிறது, மேண்டேட்ஸ், கமாண்ட்ஸ் இருக்கிறது. கட்டளைகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார், இதை செய் என்று சொல்லுவார். பாருங்க, பாசிட்டிவ் கமாண்ட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் கமாண்ட்ஸ் இருக்குது, நேர்மறையான கட்டளையும் இருக்கிறது, எதிர்மறையான கட்டளையும் இருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறாதீர்கள், இது நேர்மறையான கட்டளை. ஒருவரை ஒருவர் பட்சித்து கடிந்து கொள்ளாதீர்கள், இது எதிர்மறையான, கோபப்படாதீர்கள். இப்படி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக, இப்படி ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆகவே நிறைய கட்டளைகள் இந்த வசனத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில காரியங்கள்லாம் நேரடியாக இல்லாட்டாலும் சில பிரின்சிபிள்ஸ் மூலமாக கர்த்தர் பேசுவார். நிறைய கொள்கைகள் இந்த வசனத்தில் இருக்கிறது. சிலத்துல இந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னா இந்த இடத்துக்கு போவாத அப்படின்னு இருக்காதாங்க. அப்போ அதுல சில பிரின்சிபிள்ஸ், அங்க போனா தேவன் மகிமைப்படுவாரா, வாழ்க்கை அங்க ஆசீர்வாதமா இருக்குமா, இது பக்தி விருத்தியை உண்டாக்குமா, இல்லாவிட்டால் யாருக்கு இடரல் உண்டாக்குமா நீ போறனால, இதை செய்யறதுனால. சில சொல்லுவாங்க, சினிமா பார்க்கறதுல பார்க்க கூடாது, என்ன பைபிள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லையே சினிமா பார்க்க கூடாதுன்னு. ஆனா அதுக்கான என்னது பிரின்சிபிள்ஸ் இருக்கிறது. எங்க போய் பார்த்தால் உன்னுடைய கண்ணு எப்படி இருக்கும், தேவன் மகிமைப்படுவாரா, அங்க ஆண்டவராக இயேசு உன்னோடு உட்கார்ந்து பார்ப்பாரா, அப்படிலாம் நீ கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அது பார்க்கலாமா பார்க்க கூடாதா நீங்க என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம். இப்படி நிறைய காரியத்தை ஆண்டவர் சில பிரின்சிபிள்ஸ் பைபிள்ல வைத்திருக்கிறார். பாருங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை தான் செய்ய வேண்டும், தேவ நாம மகிமைக்கு அடுத்த காரியத்தை தான் நம்ம செய்ய வேண்டும் என்ற காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் சில உதாரணங்கள் மூலமாக பேசுவார், சில வாழ்க்கையின் மூலமாக பேசுவார். மோசேயுடைய வாழ்க்கை மூலமாக பேசுவார், ஏனோக்குடைய வாழ்க்கை மூலமாக கர்த்தர் பேசுவார், தாவீதுடைய வாழ்க்கை மூலமாக பேசுவார், நல்ல மனுஷர்கள் மூலமாக பேசுவார், தவறு செய்தவர்கள் மூலமாக பேசுவார், சிம்சோனுடைய வாழ்க்கை மூலமாக கர்த்தர் பேசுவார், ஆரோன் மூலமாக பேசுவார், தீமோத்தேயுடைய வாழ்க்கை மூலமாக பேசுவார். பல வாரத்தில் வேதத்தை வாசித்து இருக்கும் போது ஒரு அறியாத ஒரு பேரு பைபிள்லயே ஒரு 4 வசனம் அவருக்கு இருக்கிறது. ஒனேசு பொரு அப்படிங்கிற ஒரு மனுஷன் 2 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 வசனத்தை மறுபடியும் வாசிக்க அந்த மனிதன் பேரு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் எவ்வளவு மனதார அந்த மனுஷனை பாராட்டுறாரு. சிறைச்சாலையில அங்கே பல மைல்கள் தூரமாக வந்து சிறைச்சாலையில பவுலை தேடி கண்டுபிடிச்சாராம். தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு இளைப்பாறலை கொடுத்தாராம், அவருக்கு பற்பல உதவிகளை செய்தாராம். மனசார பவுல் பாராட்டுறாரு. அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பாராக என்று சொல்லி 2 தீமோத்தேயு முதல் அதிகாரத்திலே கடைசி 3-4 வசனத்துல அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒனேசு பொரு பாருங்க, அந்த வசனத்தின் மூலமாக மறுபடியும் வாசித்த பொழுது கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அநேகரை இளைப்பாறக்கூடியதாக இருக்க வேண்டும். பாருங்க, சில உதாரணங்கள் மூலமாக கிறிஸ்துவுடைய வாழ்க்கை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். இயேசு எப்படி இருந்தார், எப்படி பேசினார், என்ன செய்தார். பாருங்க, ஆண்டவர் பல விதத்தில் நம்மோடு பேசுகிறார், வாக்குத்தத்தங்கள் மூலமாக பேசுவார். அல்லேலூயா. பாருங்க, மேண்டேட்ஸ் இருக்கிறது, கமாண்ட்ஸ் இருக்கிறது, பிரின்சிபிள்ஸ் இருக்கிறது, எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள் இருக்கிறது. மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஒருவேளை உதாரணத்துக்கு நீங்கள் 37ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் 37ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே உள்ள காரியங்கள் மூலமாக பல முறை நீங்கள் வாசித்திருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறபடினாலே அந்த வார்த்தை நமக்கு புதிய ஜீவனை கொடுக்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அவருடைய கரத்துல நீ விட்டுருப்பா, கமிட்டியோவே ஆண்டவர் பேசுவார் நம்மோடு. எனது பொல்லாப்பு செய்கிறவன் மேல எரிச்சல் உனக்கு வேண்டாம், எரிச்சல் இருக்கா, ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. எரிச்சல் படாதப்பா, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை நீ பாரு. என்னது கோபத்தை விட்டுரு, உட்கார்ந்த விட்டுரு. பாருங்க, 25ஆம் வசனத்துல 21ஆம் வசனத்துல துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் அப்படிங்கும்போது பேசுவாரு. எப்பா, கடன் வாங்கிட்டு யாரா கொடுக்காம இருக்கியா, கடன் வாங்கிட்டு அப்ப யாரு நீ துன்மார்க்கன்ங்கிற பட்டியல வந்துடுற. ஆகவே கடன் வாங்கினா என்ன பண்ணிரு, திரும்ப கொடுத்துரு. நீதிமான இறங்கி கொடுக்கிறான், துன்மார்க்கன் கடன் வாங்கி கொடுக்க, ஆண்டவரே நான் கடன் வாங்கி கொடுக்கலப்பா, எனக்கு மன்னிச்சிடும் ஆண்டவரே அப்படின்னு மன்னிப்பு கேட்டு விட்டுறக்கூடாது. ஆண்டவரை சீக்கிரம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு கிருபை தாங்க,
கடனை போய் செலுத்துறதுக்கு கிருபை தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அல்லேலூயா. பாருங்க, நேர்மறையாக பேசுவார், சில காரியங்களை கடிந்து கொண்டு பேசுவார். வாக்குத்தத்தங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல எல்லா சூழ்நிலைக்கும் பதில் இருக்கிறது. திருமண காரியத்திற்கு பதில் இருக்கிறது, வேலை சம்பந்தப்பட்ட காரியங்கள் பதில் இருக்கிறது, பணத்தை குறித்து வேதம் பேசுகிறது, பிள்ளைகளை குறித்து வேதம் பேசுகிறது, எல்லா காரியத்தை குறித்தும் இந்த வேதம் பேசுகிறது. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் குறித்தும் வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. ஆக வேத வசனத்தின் மூலமாக எப்படி பேசுவார்? பாருங்க, சில காரியங்கள்லாம் பொதுவாக ஜெனரல் வில் ஆண்டவர் பல காரியங்களை பொதுவாக சொல்லிட்டார். இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. வரி கட்டணுமா வேண்டாமா அப்படின்னா, வரி கட்டுற காசை கொண்டு காணிக்கப்படலாமா, வரி கட்டுற காசை கொண்டு சேமிச்சு வைக்கலாமா? வரி கட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அதுல எந்த கேள்வியுமே இல்ல. அதை வச்சு இதை செஞ்சிடலாமா இதை செஞ்சிடலாமா யோசிக்கிறதுக்கு அதை செஞ்சிரு. கொடுக்கணுமா, காணிக்க கொடுக்கணுமா, மற்றவர்களுக்கு உதவி செய்யணுமா, செய்ய அப்படிதான் போட்டிருக்கு. அப்ப சில காரியங்களை மன்னிக்கணுமா, எத்தனை தடவை மன்னிக்கணும் போட்டிருக்கு? 7-70 தடவை. இவன் எத்தனை தடவை மன்னிக்கிறது? தப்பு பண்ண மன்னிப்பா அப்படிங்கிற ஆண்டவர். உன்னை நான் மன்னிச்சுட்டே இருக்கிறேன்ல, வார வாரம் சர்ச்சைக்கு லேட்டாக வரேன், அதனால உன்னை மன்னிச்சுட்டு தான் இருக்கிறேன், அவளை மன்னி அப்படிங்கிறார். தப்பு பண்றியே, நேற்று தப்பு பண்ணாம இருந்த, அப்ப உன்னை நான் மன்னிச்சு உன்னை நரகத்துல தள்ளாம வச்சிருக்கிறேன். ஆக மன்னி, எத்தனை முறை நான் மன்னி, அதன் மூலமாக உன்னை நான் பழக்க வைக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் மன்னிக்க சொல்றார். இப்போ சில காரியங்கள் இதெல்லாம் ஜெனரல் ஆண்டவர் சில வசனங்கள் எழுதி வச்சிருக்கிற பொதுவான காரியங்கள் தேவனுடைய சித்தத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா பர்டிகுலரா சில காரியங்கள் என்னோடு என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளோடு நான் இதை செய்யலாமா? பாருங்க, சில அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிழைக்கப்படாதிருப்பாயாக போட்டிருக்கு. அப்ப அவிசுவாசி என்ன பண்ணாத, திருமணம் செய்யாத. அது ஆண்டவருடைய நேர்மை. விசுவாசி தான் இப்ப கல்யாணம் பண்ற. யார கல்யாணம் பண்றது போட்டிருக்கா? இப்ப என்ன பேக்கால போய் கல்யாணம் பண்ணு, இல்லாட்டா இந்த ஊர்ல பேரை சொல்லி கல்யாணம் பண்ணு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? அப்போ ஆண்டவர் சில காரியத்தை நம்முடைய இருதயத்தின் மூலமாக பேசுவார். அல்லேலூயா. சில வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசுவார். பாருங்க, நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சில வசனங்கள் உங்களுக்கு அப்படியே வெளியே காண்பிக்க நான் சொன்ன பாருங்க. பல முறை வாசித்தாலும் சில வசனங்கள் புதிதாக நம்முடைய இருதயத்தை தொடக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மோடு பேசுவார். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம ரெகுலரா பைபிள் வாசிக்கிறவங்களா இருக்கணும். ரெகுலரா என்ன பண்ணணும், ஒழுங்கும் கிரமமா பைபிள் வாசிக்கணும். என்னைக்கோ ஏதோ ஆண்டவரை திடீர்னு திறந்து பார்த்துட்டு ஆண்டவர் என்னோடு பேசு அப்படின்னா அது எனக்கு முடக்கதான் ஏதாவது ஒண்ணு வரும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படித்தானே ஒருத்தன் ஆண்டவரே என்னோடு பேசும் அப்படின்னு பைபிளை டப்புக்குன்னு திறந்தானா. மத்தேயு 27:7 வந்துச்சான். அங்க போட்டிருக்கு, யூதாஸ் நான்கு கொன்று செத்தான். யூதாஸ் நான்கு கொன்று செத்தான் போட்டிருந்துச்சான். ஆண்டவரே இது எனக்கு இல்லப்பா, தோத்துறேன், வேற வசனம் பேசும்பா அப்படின்னு திரும்பியும் திறந்தானா. அவன் கையில புதிய ஏற்பாட்டை வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல லூக்கா 10:37 வந்துச்சான். திரும்ப அங்க போட்டிருக்கு, நீயும் போய் அப்படியே செய் அப்படின்னு போட்டுச்சு. நீயும் போய் பாருங்க, அந்தபடியே செய். என்ன ஆண்டவரே, இதையும் போய் அப்படியே சாவு சொல்றீரா? இது இல்ல ஆண்டவரே, இன்னொரு வசனம் பேசு ஆண்டவரே. யோவானுக்கு திருப்பி வந்துச்சான். அங்க போட்டிருந்துச்சான், யோவான் 13:27 வந்துச்சான். அங்க கீழே எல்லாம் அந்த பாட்டம்ல தான் வசனம்லாம் இருக்குது. அங்க போட்டிருந்துச்சான், நீ செய்வதை அங்க போட்டிருப்பாங்க. அங்க பாருங்க வந்துருச்சு, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யப்பா அப்படின்னு. பாருங்க, சில நேரத்துல இப்படிதான் ஆனது. இது வந்து மேஜிக் புக்கு கிடையாது. இது என்னது, அப்படியே திறந்து டபக்குன்னு பாக்குறது இல்ல. சில பாருங்க, அங்கே வேத என்னது கேலண்டரை பார்த்து ஆண்டவரே என்னோடு பேசு அப்படின்னு. சில சமயத்தில் ஆண்டவர் பேசுறார். ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அதை நம்பி இல்லை. ஒழுங்கும் கிரமமாக வேதத்தை அங்கே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் ஒழுங்காக வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வசனத்தின் மூலமாக இடைபடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு இடைபடும். கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. And the word of God is powerful. God will speak to us in a powerful and personal way. ஆண்டவர் தனிப்பட்ட விதமாகவும் வல்லமையாகவும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நான் சொன்னேன், இது யாருக்கும் என்னைக்கோ சொல்லப்பட்டதில்ல. இன்றைக்கும் நம்மோடு இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இந்த வசனத்தில் எழுதி வச்சிட்டார். இதுக்கு மேல நம்ம ஒண்ணு அவசியம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே பாருங்க, நம்முடைய வசனத்தை வாசிக்கும் போது we should approach the word of God with a spirit of anticipation. ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம பைபிளை வாசிக்கணும்.
அவசர அவசரமா வாசிக்க கூடாது. ஏதோ கடமைக்காக வாசிக்க கூடாது. இன்னைக்கு வாசித்தா தான் எனக்கு ஒரு மனசாட்சியில ஒரு திருப்தி வரும் அப்படின்னு இல்ல. ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தை, தேவாதி தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவர் என்று மணவாளனுடைய வார்த்தை என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே என்னோடு பேசும். இன்றைக்கு என்னுடைய வேத பகுதியை நான் வாசிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்க தேவனுடைய வசனத்தை நீங்கள் அணுகுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு பேசியிருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். தேவ ஆவியானவர் தேவ வசனத்தை கொண்டு தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். The Spirit of God will take the word of God and speak to us about the will of God. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் எதற்கு? முதலாவதாக உபதேசத்திற்கும் சீர்திருத்தலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் அப்புறம் நீதியை பதிப்பிப்பதற்கும். இதை பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, உபதேசம் அப்படின்னா எது சரின்னு சொல்றதுதான் உபதேசம். எது சரி, வாட் இஸ் ரைட். கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா எப்போ நீங்க கடிந்து கொள்வீங்கன்னா சரியில்லாத காரியத்தை செய்யும் பொழுதுதான் கடிந்து கொள்வீர்கள். அப்ப வேத வசனம் எது சரியில்லை அப்படின்னு சொல்லுது, எது சரின்னு சொல்லுது, எது சரியில்லைன்னு சொல்லுது. The word of God tells us what is right and what is not right. அப்புறம் பாத்தீங்கன்னா சீர்திருத்தல் அப்படின்னா ஒரு தவறாயிருக்கிற நபர் மறுபடியும் சரியான பாதையில வர்றதுதான் சீர்திருத்தம். அப்படின்னா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, how to get right, எப்படி சரியாவது. நான் தவறி போயிட்டேன், நான் மோசமா இருக்கிறேன், எப்படி நல்ல வாழ்க்கைக்கு வர்றது, எப்படி சரியாவது, how to get right என்று சொல்லுது. அப்படி ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசுவார். அப்புறம் நீதியை படிப்பித்தல் அப்படின்னா ட்ரைனிங் இன் ரைச்சியஸ்னஸ். அது எதை குறிக்கிறேன்னா, எப்படி சரியாகவே வாழ்க்கையை நடத்துறது. ஒரு சொல்ல போகலாம், எப்படி சரியாவே நடக்கிறது அப்படின்னா எது சரின்னு சொல்லுது பைபிள், எது சரியில்லைன்னு சொல்லுது, எப்படி சரியாவதுன்னு சொல்லுது, எப்படி சரியாவே இருக்கிறதுன்னு சொல்லுது. ஒரு சொல்ல போகலாம். இப்ப நீங்க எந்த கண்டிஷன்ல இருக்கிறீங்க, வழி தப்பி போயிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை சரிப்படுத்துவார். சரியில்லைன்னா எது சரின்னு சொல்லுவார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வாட் இஸ் ரைட், வாட் இஸ் நாட் ரைட், ஹவு டு கெட் ரைட், ஹவு டு ஸ்டே ரைட் என்கிற காரியத்தை ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மை பேசி, வாழ்க்கையில் இது சரி, இது சரியில்லை, இப்படிதான் நீ நடக்கணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனம் நம்மோடு பேசுகிற வசனம். இட் இஸ் ரெலவென்ட் ஈவன் டுடே. ஆகவே ஆண்டவர் பேசுகிற முதலாவது காரியம் எதன் மூலமான்னு சொன்னா, இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் பேசுவார். ஹல்லேலூயா. இன்னும் பல காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையை கொண்டுதான் ஆண்டவர் பேசுகிறார். மற்ற காரியத்தின் மூலமாக பேசும் பொழுது சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் சில இடத்துல பேசினாலும் அது வேத வசனத்துக்கு ஒப்பதாக இல்லாவிட்டால் அது நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அது தவறாக நம்ம நடத்திவிடும். ஆகவே எல்லாவற்றிற்கும் வேத வசனம் தான் நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அதற்கு வசனத்திலே நமக்கு பழக்கம் உண்டாக வேண்டும். வசனத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். ஏனோ தானோ என்று அல்ல, தேவைக்காக மாத்திரமல்ல. இந்த வசனம் அனுதின மன்னாவாக இருக்கிறது. இந்த வசனம் என்னது? அனுதின மன்னா. இது பர்த்டே கேக் கிடையாது. என்ன கிடையாது? கேக் எப்போ சாப்பிடுவீங்க? எப்போவாது எங்கேயாவது வீட்டுக்கு போனாதான் கேக் சாப்பிடுவீங்களா? பர்த்டே பார்ட்டிக்கு போனா கேக் சாப்பிடுவீங்க. It is not a cake for occasion, some grand occasions, but it is a daily bread for daily use. இது அனுதினமும் சாப்பிடக்கூடிய மன்னா. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆகாரம், சோறு. சொல்லுங்க, நம்ம பாஷையில சொல்ல போனா என்னது? நம்ம டெய்லி சாப்பிடுறது என்னது சாப்பிடுறோமோ சோறு சாப்பிட்டுறோம். அப்படிதானே? அந்த வயிறுக்கு சோறு டெய்லி கேக்குது. அவ பாருங்க, அரிசி சோறு. அப்போ வசனம் நமக்கு சாப்பாடா இருக்கணும். கேக்கு மாதிரி என்னைக்காவது சாப்பிடுறது இல்ல. அப்போ டெய்லி சாப்பிடுவீங்கன்னா
டெய்லி ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. ஆனா ஒரு எதிர்பார்ப்போடு, with the spirit of anticipation, expectation, ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்ற உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார். நம்மை சரிப்படுத்துவார், நம்மை சரியான பாதையிலே ஆண்டவர் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மறுமலர்ச்சியை தருவார். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். இந்த வசனத்தின் மூலமாக நம்மையோடு பேசுகிறார். அல்லேலூயா. Practice reading through the entire Bible in a year. பாருங்க, வருஷந்தோறும் ஒரு முறையாவது வேதத்தை வாசிக்க நீங்க பயிற்சி எடுங்க. பைபிளை டெய்லி ஒரு 3 அதிகாரம் வாசித்தீங்கன்னா முழு பைபிளையும் ஒரு வருஷத்துல வாசித்து முடிச்சிடலாம். அல்லேலூயா. என்னத்தெல்லாமா வாசிக்கிறோம்? பைபிள்ல ஒரு 3 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா முழு பைபிளை வாசிக்கிறதுக்கு 72 மணி நேரம் போதுமா? எவ்வளவு நேரம் போதுமா? 72 மணி நேரம் இருந்துச்சுன்னா முழு பைபிளே என்ன பண்ணிடலாமா? வாசித்தரலாமா? டெய்லி கொஞ்ச நேரம் எடுத்து வாசித்தீங்கன்னா ஒரு வருஷத்துல பைபிளை வாசித்தரலாம். ஆகவே அந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நம்முடைய காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. என்றைக்கோ எதுக்கோ ஒரு கடமைக்காக நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவதில்லை. ஆனால் எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். முதலாவதாக commanding scriptures, அதிகாரப்பூர்வமான தம்முடைய வார்த்தை மூலமாக பேசுகிறார், பைபிள் மூலமாக. இரண்டாவதாக compelling spirit, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். எப்படி? 2 வசனத்தை ஆதாரமாக வைத்துவிட்டு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20:22 வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20:22 தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா, நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் சரியான முறை மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்ல பாருங்க, compelled by the spirit, ஆவியினாலே உந்தப்பட்டவனாக, ஆவியினாலே ஏவப்பட்டவனாக எருசலேமுக்கு போகிறேன். அங்க நேரிடுற காரியம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் போ சொல்றாரு. ஆவியானவர் போ சொல்றாரு. எனக்குள்ளாக இருந்த ஆவியானவர் போ சொல்கிறாரு. என்னோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். 16:7 வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16:7 அங்கே பவுலுடைய வாழ்க்கையிலே இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே பித்தினியாவுக்கு அவன் போக பிரயத்தனம் பண்ணப்பட்ட போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவரோ போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவரோ டக்கன் போடு, ஆவியானவரோ போக ஒட்டாதிருந்தார். The spirit of God would not allow us to go there. எங்களை அவர் அங்கே போக விடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆவியானவர். அப்போ நல்லா கவனிங்க, இது ஆவியானவர் தான் பேசுறாரு. எப்படி தெரியும் நமக்கு? ஆவியானவர் தான் பேசுறாரா அப்படின்னா, இயேசு சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அப்போ நீங்க ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்களோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுருவீங்க. அல்லேலூயா. கேட்க முடியும். எத்தனை சத்தம் இருந்தாலும் உங்க மனைவியுடைய சத்தம், உங்களுடைய பிள்ளையுடைய சத்தம் அப்படி டக்கு நமக்கு என்ன பண்றோம்? சில இடத்துல பேசுவாங்க, பாஸ்டர் நான் யார் தெரியுமா அப்படின்னு. நீ சொன்னதே எனக்கு தெரியும் யாருன்னு, நான் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு. பாருங்க, பேசிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. தெரியலையே பிரதர், உங்க சத்தத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, யாருன்னு தெரியலையே, நான் தான் இவங்க பிரதர் அப்படின்னு அப்புறம் சொல்லுவாங்க. ஆனா சிலர் பாத்தீங்கன்னா போன் எடுத்தோடனே சொல்லுமா அப்படின்னு என்ன பண்றோம்? அப்ப அவங்க சத்தத்தை என்ன பண்ணுது? நம்ம உடனே கேட்டு தெரிஞ்சுது. பழகி போயிடுச்சு அந்த சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு பழகினால இப்போ நீங்க உங்க வைஃபுக்கு அடிக்கிறீங்க போனு, அப்போ யார் பேசுறது அப்படி கேட்பாங்களா? இல்ல, நம்ம பேர் அங்க வந்துடும். அடுத்த காரியம் என்னது, போன்ல இப்ப நம்ம பேரை ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். அப்படி இல்லாத பட்சத்துல கேட்க மாட்டாங்க. உடனே அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? பதில் சொல்லுவாங்க. அதே போல உடனே வராது. பழக 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 அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையில பழகி போயிடும். அல்லேலூயா. அப்போ என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. The sheep know my voice என்று ஆண்டவராகிய இயேசு மத்தேயு யோவான் 10:4 அவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரோடு நம்ம உறவை வளர்த்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். எப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். ஜெபம் என்பது அப்போ பாருங்க, இந்த ஆவியானவர் பேசுறது எப்போனா நம்ம அவரோடு உறவில் இருக்கும்போது, ஜெபிக்கும் பொழுது. when we pray, God speaks to us when we pray. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல அங்கே தேவ மனிதர்கள் அங்கே எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆராதனை செய்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா, நான் அழைத்த ஊழியத்திற்காக
பர்னபாவையும் சவுலையும் பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆவியானவர் பேசுகிறார். அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருக்காங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஜெபம் என்பது டூ வே கம்யூனிகேஷன். என்னது? டூ வே கம்யூனிகேஷன். prayer is a relationship. ஜெபம் என்பது ஒரு உறவு. ஜெபம் என்பது ஒரு மார்க்க கடமை அல்ல. நான் கிறிஸ்தவனா பிறந்துட்டனால ஜெபம் பண்ணணும் அப்படி இல்ல. ஜெபம் என்பது கடவுளோடு உள்ள உறவு. ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவரோடு உள்ள உறவு. prayer is a relationship. It is not a religious activity. அது ஏதோ மார்க்க சம்பந்தமான ஒரு கடமை அல்ல, ஒரு வேலை அல்ல. அது உறவு என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் பேச நான் கேட்கணும். போன வாரம் பாடணும்ல, நான் பேச அவர் கேட்பார், அவர் பேச அதுதான் என்னுடைய ஜெப நேரம். இப்போ அவர் பேசுறத நம்ம கேட்கணும். நம்ம அநேக நேரத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம போயிட்டு பேசிட்டே இருக்கிறோம். அவர் பேசுற நேரத்தில் என்ன பண்றோம்? இப்போ நீங்க டாக்டரை பார்க்க போறீங்க, டாக்டரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க. டாக்டரை கிட்ட போய், டாக்டர் எனக்கு பயங்கரமான வயிற்றுவலியா இருக்கு டாக்டர், என் காலில் இது கொஞ்சம் சுளுக்கிருச்சு டாக்டர், என் கையெல்லாம் கொஞ்சம் வீங்கி இருக்கு டாக்டர், எனக்கு முடி பிரச்சனை இருக்கு டாக்டர், முடி விழுந்துட்டே இருக்குது டாக்டர், என் கண்ணு சரியா தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டாக்டர் போயிட்டு வரேன் டாக்டர் அப்படின்னா எப்படி தெரியும்? எல்லாம் சொல்லிட்டீங்க அப்படியே. ஓகே டாக்டர், எனக்கு கேட்டதுக்கா நன்றி, பை அப்படி. எப்போ கொஞ்சம் உட்காருப்பா இருக்கு சரி. நிறைய இடத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பேசிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நபர் டப்புக்கு எந்திரிச்சு போயிட்டாரு. அவர் என்ன காரியத்துக்கு போனாரு, நமக்கு என்ன இருக்கு, என்னடா இப்படி எந்திரிச்சு போயிட்டாரு. நம்ம பேசுற நேரத்துல போயிடுற. நம்ம ஆவிக்குரிய காரியத்துல அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் பேச ஆரம்பிக்கணும் இருப்பாரு, நம்மளால மறைஞ்சு போயிடுவாரு. நம்மளால அப்ப ஸ்கூட்டர் எடுத்துருவாரு, காரை எடுத்துருவாரு, பாத்ரூமுக்கு போயிடுவாரு, இங்க சமைக்க போயிடுவாரு, எல்லாத்தையும் கொண்டுட்டு ஆண்டவரே இது இருக்குது அது இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது கேட்டுட்டு ஆண்டவரே தோத்துறேன் ஆமேன் அவ்வளவுதான். எப்ப நான் பேசுறதுக்கு இடம் கொடுப்பா. அப்போ prayer is a two way communication. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு பேச அவர் விரும்புகிறார். அப்ப ஜெபத்திலே ஆவியானவர் பேசுவார். அது எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அமர்ந்த மெல்லிய சத்தம். அல்லேலூயா. அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுகிறார். ஆவியானவர் பாருங்க, நம்முடைய மனசாட்சி ஒரு சுத்தமான மனசாட்சியா இருக்கணும். அந்த மனசாட்சி மூலமாக ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. பாருங்க, God's spirit speaks to us through our conscience, helping us to make the right decision. சரியான தீர்மானம் எடுக்க ஆவியானவர் நம்மோடு பேசுவார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சோதிக்கப்படும் பொழுது, சோதனை வரும்பொழுது ஆவியானவர் நம்ம அப்படியே தட்டுவார். ஏய் போவாத, அதை பார்க்காத அப்படின்னு என்ன பண்ணுவாரு, அந்த ஆவியானவர் உள்ள இருந்து பேசுவார். அப்போ அந்த சத்தத்தை என்ன பண்ணும், ஒரு தவறான காரியம் வருது, டிவில வருது, இல்லாட்டி மொபைல்ல வருது, ஆவியானவர் அப்படி தட்டுவார், ஏய் பார்க்காத அப்படின்னு சொல்லி நட்ஜ் பண்ணுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த மனசாட்சி மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இதெல்லாம் கர்த்தருடைய பேசுகிற காரியங்கள். ஒரு ரெட் லைட் நமக்குள்ள அடிக்கணும், கிரீன் லைட் வரணும், சில காரியங்களை ஓகே அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தின் மூலமாக பேசுவார், மனசாட்சி மூலமாக பேசுவார், அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அல்லேலூயா. ஆகவேதான் பிரசங்கி 5:2 வாசிக்கிறோம். 2:3 நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் வானத்தில் இருக்கிற நீ கீழே இருக்கிற, உன்னுடைய வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக. let your words be few. உன் வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக. ஆண்டவர் பேசுவதற்கு கேட்பதற்கு என்ன பண்ணணும், நாம் நேரம் கொடுக்க வேண்டும், அமைதியா இருக்கணும். அதான் குவைட் டைம் அப்படிங்கிறாங்க, அமைதி வேலை அப்படின்னு சொல்லி. நீங்களே பேசிட்டு இருக்கிறது இல்ல, ஆண்டவரே என்னோடு பேசும். கொஞ்சம் அமைதியா இருந்தாலே நம்முடைய உள்ளத்தின் மூலமாக ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. சில உணர்வுகளை வைப்பார், சில காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார், சில காரியங்களை சொல்லுவார். அதை வச்சுட்டு டக்குன்னு செய்யறது இல்ல, அது வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும், இன்னும் பல கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். அல்லேலூயா. பாருங்க, 2 எக்ஸ்ட்ரீம் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஒண்ணு, சிலர் சொல்லுவாங்க என்னது ஆண்டவர் அப்படிலாம் பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் எப்படின்னா, மனசுல தோன்றதெல்லாம் கர்த்தர் பேசினாரு கர்த்தர் பேசினாரு கர்த்தர் பேசினாரு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க. அது எப்படி சரி பார்க்கிறதுனா, இது வேதத்தோட ஒத்து இருக்கிறதா, இஸ் இட் இன் லைன் வித் தி வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கற நம்ம ஒத்து பார்க்கணும். இது பக்தி விருத்தியும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறதா,
என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ ஆவியானவர் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், உள்ளத்திலே பேசுகிறார். அமர்ந்த மெல்லிய சத்தம். வாழ்க்கையில அவசரப்பட்டு நீங்க ஜெபித்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தத்தை கேட்க அமர்ந்திருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, அமர்ந்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில் அண்ட் நோ. அமர்ந்து காத்திரு அப்படின்னு சொல்லி 37ஆம் சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அமர்ந்திரு, அமர்ந்திரு. தேவ சமூகத்துல போனாலே பேசணும்னு போக கூடாது, கேட்கணும்னு போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேசுங்க. உங்களுக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாததா நீங்க போய் சொல்லிட போறீங்க? சொல்லுங்க, பாரத சொல்லுங்க, உங்க ஏக்கத்தை சொல்லுங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அப்போ ஆண்டவர் நம்மோடு என்ன பண்ணுவார்? பேசுவார். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், பரிசுத்தவான்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். கவுன்சில் ஆஃப் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்கள் மூலமாக, சபையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். தேவ பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். பரிசுத்தவானுடைய ஆலோசனையின் மூலமாக என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் பேசுவார். அப்ப மூணாவது வார்த்தை கவுன்சில் ஆஃப் தி செயின்ட்ஸ். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சபை எதுக்கு வச்சிருக்கிறாரு? அநேக நம்ம பாருங்க, நம்ம எல்லாம் ஒரே சரீரமா இருந்தாலும் அவயவங்கள் என்னது? பல அவயவங்கள் இதுல இருக்கிறது. அப்போ ஒரு அவயவத்தினுடைய பிரச்சனை இன்னொரு அவயவத்துக்கு தெரியப்படுத்தி அந்த அவயவம் என்ன பண்ணுது? அந்த அவயவத்துக்கு அது உதவியா இருக்கிறது. நீங்கள் அதை குறித்து 1 கொரிந்தியர் 12 நீங்க வாசித்தீங்கன்னா, சரீரம் ஒன்று, அவயவங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் இன்னொரு அவயவத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். இன்னொரு அவயவத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துவார், நம்மை தைரியப்படுத்துவார், நமக்கு ஆறுதலை கொடுப்பார், நமக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவர் தருவார். பாருங்க, ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. நீங்க நீதிமொழிகள்ல பல வசனங்கள் இருக்கிறது, வேகமா குறிச்சிக்கீங்க, வீட்டுல போய் எழுதி வாசித்து பாருங்க. டக்கு டக்கு 11, 12, 13 எல்லா அதிகாரத்திலையும் நம்ம அதை பார்க்கிறோம். இல்லாட்டி வேதத்தை அப்படியே கொஞ்சம் திருப்புங்க. நீதிமொழிகள் 11:14 பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 11:14 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும், வெற்றி உண்டாகும் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அப்ப ஆலோசனைக்காரர் இருந்தால் வெற்றி உண்டாகும். 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 12ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல பாருங்க, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 13:10 பாருங்க, ஆலோசனை கேட்கிற இடத்திலோ ஞானம் உண்டு. ஆலோசனை கேட்கிற இடத்திலோ ஞானம் உண்டு. 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 15:22 பாருங்க, ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்க போட்டிருக்கு, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அப்போ நல்ல யோசனை, ஆலோசனைகள் இதெல்லாம் obtain guidance. பரிசுத்த ஆவியானவர் சில இடத்துல உள்ளத்திலே மெல்லிய சத்தம் மூலமா பேசுவாரு, சில இடத்துல ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாக பேசுவார். அல்லேலூயா. பாஸ்டர் மூலமாக பேசுவார், சக விசுவாசிகள் மூலமாக கர்த்தர் பேசுவார், மூத்த விசுவாசிகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆகவே when you are connected to the community, you will hear the voice of God. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தில் நீங்க பலமா இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தை இங்க கேட்க முடியும். அல்லேலூயா. அவருடைய அனுபவத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். இங்க புல்பிட்டில் வருகிற வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசுவார். போன வாரத்துல ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு திருமணத்திற்காக எங்களுக்கு என்னது சரியான முடிவெடுக்க முடியாம இருந்துச்சு. ஆண்டவர் 1 மாசமா எங்களோடு மறுபடியும் பாடல் மூலமாக, செய்தி மூலமாக பேசி ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பேசுவார். போன வாரத்துல நான் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அப்போ சில காரியத்துல ஒரு தீர்மானம் எடுக்க முடியாம இருந்துச்சு. ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாக 3 காரியத்துக்குமே ஆண்டவர் அங்க பேசி பதில் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், தேவ மனிதர்கள் மூலமாக பேசுகிறார். சாதாரணமா தான் இருக்கும், பெரிய பிரம்மாண்டமான பிரசங்கம் எல்லாம் இருக்கலாம், ஆனா சாதாரண வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அது என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரும்போது என்னோட பேசு ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணிட்டு வரணும். அல்லேலூயா.
ஏதோ போறோம் கோயிலுக்கு போறோம் அப்படின்ட்டு நம்ம வந்துடக்கூடாது. ஆயத்தமாகி வரணும். அல்லேலூயா. போன வாரமே சொன்ன ஆயத்தமாகும் போது கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே விதைப்பார். சில காரியங்களை ஏற்கனவே நம்மோடு பேசின காரியங்களை ஆண்டவர் வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துவார். மறுபடியும் பேசி ஓகே எப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு அந்த வசனத்தின் மூலமாக நம்மை பேசி உறுதிப்படுத்துவார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்கள் அப்படி ஆலோசனை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுறார். இசை மூலமாக சில இடத்துல பேசுவார். பாடல்கள் மூலமாக பேசுவார். பாடல்கள் வரிகள் சில இடத்துல நம்முடைய வாழ்க்கையோடு பேசுவார். அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் நம்ம இருதயம் திறந்திருக்கும்னா, நான் போன வாரம் சொன்னேன்ல, திறந்த இருதயத்தோடு இருப்போம்னா எந்த பகுதியிலும் கர்த்தர் நம்மோடு பேச முடியும். அல்லேலூயா. காணிக்கை நேரத்திலும் பேச முடியும், ஜெப நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு பேச முடியும். அப்போ திறந்த இருதயம் இருக்கணும். என்னத்த வார வாரம் அது இதே பிரசங்கம் தானே அப்படின்ட்டு வந்தீங்கன்னா என்னது ஒன்றும் நீங்க கேட்க முடியாது. அப்போ நீங்க பேசும்போது இந்த 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, ஏதாவது ஒரு நேரத்துல பேசுவார். அல்லேலூயா. இப்ப 8:40 ஆச்சு, 8:50 கூட உங்களோட பேசுவார். அல்லேலூயா. ஏதோ ஒன்று இருக்குது. அப்ப என்ன ஆண்டவர் எந்த நேரத்துல பேச முடியும். திறந்த உள்ளம் நமக்கு இருந்துச்சுன்னா பாருங்க, அந்த கம்யூனிட்டி சபையோடு தேவ பிள்ளைகளோடு உங்க வாழ்க்கையில எவ்வளவு நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்களோ ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க அதிகமா கேட்க முடியும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களுடைய ஆலோசனைகள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆலோசனை, பரிசுத்தவானுடைய ஆலோசனை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:13 எடுங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 2:13 பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:13 ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு, நல்லா கவனிங்க, தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு, அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும். நல்லா கவனிங்க, இது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க பேசின வார்த்தைய உங்க வாழ்க்கையில அது தேவ வார்த்தையா எடுத்துட்டீங்க, அது உண்மையாகவே தேவ வார்த்தை தான், அது உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்கிறது. அதை நீங்க தேவ வார்த்தை இல்லைன்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளனா அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சிருக்காது. பவுல் சொல்றா பாருங்க, அதை மனுஷர் வசனமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனாலே அது உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசுகிற காரியத்தை ஊழியர்கள் மூலமாக பேசுகிறதை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, நமக்குள்ளாக பேலன்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறது. பவுலுடைய வார்த்தையை அவர்கள் தேவ வார்த்தையாக தெசலோனிக்க சபை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அது கிரியை செய்தது என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா மனுஷ சத்த அதை மாத்திரம் கேட்டுட்டு போக கூடாது, பைபிளையும் ஒழுங்கா வாசிக்கணும். அல்லேலூயா. சில பைபிளே வாசிக்க மாட்டாங்க. ஆண்டவரே இன்னைக்கு போனா ஊழியர் மூலமா என்னோட பேசும் அப்படின்னா அதை மாத்திரம் நம்பி இல்ல, வேத வசனத்தையும் வாசிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை வாசித்ததற்கு அத்தாட்சியாக ஆதாரமாக சபையிலிருந்து சில வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் பேசுவார். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. அப்ப 3 காரியம் சொல்ல. முதலாவதாக வசனத்தின் மூலமாக பேசுகிறார், ஆவியானவர் நம் மூலமாக இருந்து பேசுகிறார். மூன்றாவதாக பரிசுத்தவான்கள் மூலமாக, சபை மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நான்காவதாக சூழ்நிலைகள் மூலமாக. எப்படி பேசுறாரு? சூழ்நிலைகள் மூலமாக, சர்க்கம்ஸ்டான்ஷியல் சைன்ஸ், சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் பேசுவார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நடக்கிற ஈவென்ட்ஸ் பாருங்க, அதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். சில காரியங்கள் வாசல்கள் அடைப்பட்டிருக்கும், அப்ப ஆண்டவர் பேசுவார், இது இல்லப்பா என் வழி, இன்னொரு வழி இருக்கு, சிறந்த வழி உனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுவார். அப்போ ஒரு வாசல் அடைக்கப்படும் போது சோர்ந்து போயிடக்கூடாது, கர்த்தர் நம்ம இன்னொரு திசையில திருப்புறாரு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16 6ல இருந்து 10 அங்கே என்ன ஆயிடுதுன்னா, ஆண்டவர் அங்கே பித்ரியாவுக்கு அங்க போகும்பொழுது வாசலை அடைச்சிட்டாரு. அங்கே ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் போறேன் ஆண்டவரே, ஏன் ஆசியாவில் எனக்கு கதவு அடைக்கப்பட்டது அப்படி கேட்கல. ஆண்டவரே இதனால என்ன சொல்லுது? ஆண்டவர் இன்னொரு வாசலை திறந்தாரு, ஐரோப்பாவுக்கு போறது கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஐரோப்பாவுக்கு அங்கே சுவிசேஷம் கொண்டு சொல்வதற்கு பாருங்க, we must, ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாரு, we must trust divine omniscience அப்படின்னு, சகலத்தையும் அறிந்த தேவனிடத்துல நம்ம முற்றிலுமாக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒரு திட்டம் வச்சிருப்போம், அதுதான் சிறந்ததுன்னு நம்ம நினைப்போம், ஆனா ஆண்டவர் அதை காட்டிலும் பெரிய திட்டத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. என்னுடைய நினைவுகள்
உங்களுடைய நினைவுகள் அல்ல. உங்களுடைய நினைவுகளை பார்க்க நினைவுகள் பல மடங்கு வானத்தை பார்க்கலும் பூமி எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவா என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, we must trust God's omniscience. ஆண்டவர் சகலத்தை அறிந்த அந்த ஆண்டவரை நம்ம அப்படியே நம்பணும். ஹல்லேலூயா. உம்முடைய திட்டம் தான் ஆண்டவரை சிறந்த திட்டம். நம்முடைய வாழ்க்கையில சில இடத்துல நம்ம எதிர்பார்க்கிற அடைக்கப்பட்ட வாசல் வரலாம். பாருங்க, அந்த டிவைன், அந்த ஆம்னிஷியன்ஸ், அந்த ப்ராவிடன்ஸுக்கு ஒப்பு கொடுத்தனால ஆண்டவர் பவுலை கொண்டு பிலிப்பு, தெஸ்ஸலோனிக்கேயா, பெரையா, கொரிந்து போன்ற பல பட்டணங்களிலே சபைகளை ஆரம்பிக்க, அந்த சபைகளுக்கு கடிதங்களை எழுத, அந்த கடிதம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார் சொன்னால், அன்னைக்கு பவுலுக்கு அடைபட்ட கதவு இன்றைக்கு நமக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அடைபட்ட கதவுகள், சில காரியங்கள், சில நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே உபத்திரம் வருது. அவங்க உள்ளே எருசலேமிலே இருக்கிறாங்க. எருசலேமிலே சுவிசேஷம் மயமாக்கிட்டாங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கு, நல்ல காணிக்கை வருது, நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இது ஏன் திட்டம் இல்லப்பா அப்படின்னு ஒரு உபத்திரவத்தை அனுப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? உபத்திரவத்தை அனுப்பினவனுதான் எல்லாம் சிதறி போனாங்களாம். அப்போஸ்தலர் 1:8 மறந்துட்டான் நம்மால. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றாரு? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ. இதே மறந்துட்டு ஆண்டவரே தோத்திரம், எருசலேமே சூப்பரா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு இருக்கும்போது விட்டாரு பாருங்க ஒரு உபத்திரவத்தை. இவன் இருக்க முடியாதபடிக்கு செதறி போயிட்டான். செதறி போனவன வசனம் எல்லா இடத்துக்கும் பரம்பிருச்சு. ஹல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் உபத்திரவத்தின் மூலமாக பேசுவார். ஹல்லேலூயா. இது இல்லப்பா என் திட்டம், நீ போகணும், சமாரியாவுக்கு போகணும், நீ போகணும், அந்தியோவுக்கு போகணும் என்று ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறார். ஆண்டவர் முதல்ல யோனாவோடு பேசுகிறார். நேர வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று. போ, எங்க போ? நினைவேக்கு போ அப்படிங்கிறாரு. நம்மால காதை இறுக்கி அடைச்சிட்டான். ஆண்டவரே இது உங்க அப்படி இறுக்கி அடைச்சிட்டான். நான் கேட்க மாட்டேன் உங்களுடைய வார்த்தையை, நீ எங்க சொல்றீரோ அதுக்கு நேர்மறை எதிராதான் போவேன் அப்படின்னு டைரக்டா ஆப்போசிட்டா இருந்துரும். ஆண்டவர் கிழக்குக்கு போங்கிறாரு, அவன் எங்க போறான்? அப்படி டைரக்டா அப்படி மாறி போறான். தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறிட்டான். ஆண்டவர் அங்கே ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்குறாரு. கொந்தளிப்பு ஏற்படுது. சில இடத்துல பாருங்க, கீழ்ப்படியாம போகும்போது சில இடத்துல எல்லாம் சாதகமா நடக்கிறது மாதிரி தெரியலாம். கப்பலுக்கு போறான், கப்பல் கரெக்டா டிக்கெட் இருக்கு அவனுக்கு, அங்க போய் உட்கார்றதுக்கெல்லாம் வசதி எல்லாம். ஆனாலும் அது தேவ சித்தம் இல்ல. சில நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கவனமா இருக்கணும். ஆண்டவரை நமக்கு நடத்துதலுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு கொந்தளிப்பு என்ன பண்றாரு? ஏற்படுத்துறாரு. அப்பதான் புரிஞ்சிச்சு, கர்த்தர் எல்லாம் சொல்றான், சீட்டை போடுறான், சீட்டை யார் மேல உழுது? யோனா மேல உழுது. அப்பதான் புரிஞ்சிச்சு, நான் தான் இந்த கொந்தளிப்புக்கே காரணம். என்னத்துக்கு என்ன பண்ணிருங்க? கடல்ல தூக்கி போட்டுருங்க. நீ அங்கேயும் மீனை ரெடியா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த மீன் அவனை கொல்லாம கரெக்டா என்ன பண்ணுச்சு? கரெக்டா நினைவே அந்த நினைவே பக்கத்துல கொண்டு அந்த போய் 40 நாள் பயணம் அவன் நடந்து போற அளவுக்கு அந்த இடத்துல போய் கொண்டு போட்டுருச்சு. பாருங்க, இதெல்லாம் சூழ்நிலை. ஆண்டவருடைய சித்தம் நினைவையில போய் பிரசங்கம் பண்ணணும், நினைவை மக்கள் மனம் திரும்பணும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் சூழ்நிலைகள் மூலமாக பேசினால 2வது முறையும் கர்த்தர் பேச அவனை கொண்டு போகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகிறார். நம்ம வழி தப்பி போயிடாதபடிக்கு சரியான பாதையில வருவதற்கு ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, நீங்கள் ரெபெக்காள் அந்த திருமண காரியத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, எலியேசர் சொல்றார், ஆபிரகாம் போய் என்ன பண்ணு, பெண்ணை பார்த்துட்டு வா அப்படின்னு. ஆண்டவரே அந்த ஊருக்கு போக சொல்லி எந்த பெண்ணை நான் பார்க்கறது ஆண்டவரே? நீங்க என்ன பண்ண, சூழ்நிலை அதுக்கு தகுந்தாப்புல செட்டப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துருவேன். நீங்க 24ஆம் அதிகாரம், ஆதிகாமம் 24ஆம் அதிகாரம் 12 to 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே அவர் ஜெபம் பண்றாரு. ஆதிகாமம் 24 12 to 14 ஆண்டவர் வாசிங்க. என் ஜனமாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு இந்த காரியத்தை சித்திக்கப்படி ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீரை துறவண்டில் இருக்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மூலம் புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நிவேதன். குடின்னு சொல்றது மாத்திரமல்ல, ஒட்டகம் எத்தனை 10 ஒட்டகம் வச்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் தண்ணி மொழுவான்னு எந்த பொண்ணா சொல்லுவார? நம்ம ஒரு பொண்ணா நீனு 10 ஒட்டகத்துக்கு தண்ணி வாத்திட்டு போயிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி அப்படி நடந்துச்சு. ஆண்டவர் பாருங்க கொண்டு வராரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 15 to 19 அதை செபிக்க முடிக்கிற போது 15 before he had finished praying அப்படி சொல்லி முடிக்கும் முன்னே
நாகோரின் மனைவி மில்காளுடைய குமார்த்தியா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு, அந்த பெண் மகா ரூபவதியா இருந்தால், புருஷன் அறியாத கன்னிகா இருந்தால், அங்கே தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தால், அப்பொழுது ஊழியக்காரன் எதிர்கொண்டு ஓடி குடத்தில் இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் குடிக்க அவ சொல்றா, நான் உமக்கும் தருவேன், எனது ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி 19 வசனத்தை சொல்றா. உடனே தீர்மானம் பண்ணிட்டான், இதுதான் கர்த்தர் நமக்கு. பாருங்க, ஆண்டவர் சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச, சர்க்கம்ஸ்டான்ஷியல் சைன்ஸ். ஆண்டவர் சில சூழ்நிலைகள் மூலமாக சில காரியத்திலே இருதயத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்பதை பாருங்க. ஆண்டவர் சில காரியத்தை சூழ்நிலைகள் மூலமாக, அப்போ சூழ்நிலைகள் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு நம்ம திறந்த இருதயமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதன் மூலமாக என்ன ஆண்டவரே பேசுகிறேன், இந்த பிரச்சனைகள் மூலமாக, இந்த இழப்பின் மூலமாக, இந்த வியாதியின் மூலமாக, இந்த நெருக்கத்தின் மூலமாக என்னோடு பேசுகிற காரியம் என்ன அப்படி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. ஏன் வந்தது என்று கேட்க கூடாது. இதுல இருந்து எனக்கு என்ன கற்று தருகிறீர், இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா அதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் சில இடத்துல நம்ம காமன் சென்ஸ் மூலமாகவும் பேசுவார். ஹல்லேலூயா. என்னது, நமக்கு அறிவு கொடுத்திருக்கிறார், புது அறிவு. அதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க, முடிச்சிடலாம். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தார். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சுக்கப்பா. இவ்வளவு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவாரு, புத்தியை தருவார். புத்தியை தருவாரு. உனக்கு ஒரு காமன் சென்ஸ் தந்திருக்கிறாரு, அறிவை கொடுத்திருக்கிறாரு. அதை பயன்படுத்தி நான் சொல்றது சரியா நீ பாத்துக்க அப்படின்னு அங்கே பவுல் என்ன பண்றாரு சொல்றதை பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு மனதை கொடுத்திருக்கிறார், புது அறிவை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். அதையும் நம்ம பயன்படுத்தணும் விரும்புறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 32:9, சங்கீதம் 32:9 போட்டிருக்கு, புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல. அது இது செஞ்சாதான் கிடக்கு, புத்தி இல்லாத அப்படி இருக்காத. உன் புத்தியை என்ன பண்ணு, யூஸ் பண்ணு. இப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அறிவை கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு வேலை இருக்குது. எந்த வேலை தெரிந்து கொள்வது, சில இடத்துல புத்தி யூஸ் பண்ணணும். இது நான் படிச்சதுக்கு ஏற்ற வேலையா, இல்லாட்டி அந்த வேலையை நான் do I love this work, அந்த வேலையை நான் உண்மையாகவே நல்லா செய்ய முடியுமா, இல்லாட்டி அதுக்கு நான் ஃபிட்டான ஆளா, அப்படிலாம் என்ன பண்ணணும் பார்க்கணும். இல்லப்பா காசு வருது அப்படின்னு போய் போட்டீங்கன்னா 5 நாள்ல வந்துருவீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், அந்த அறிவை யூஸ் பண்ணணும். ஒரு பெண்ணு பாக்குறீங்க, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியை திருமணம் பண்ணக்கூடாது. ஓகே, விசுவாசி தான். எந்த பெண்ணை கல்யாணம் பண்றது அப்படின்னா, எந்த பெண்ணு வந்தாலும் சரிப்பா விசுவாசி அப்படின்னு இல்லை. ஸ்பிரிச்சுவலி கம்பேட்டிபிளா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றவளா இருக்கிறாளா, நீங்க விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை உடையவளா இருக்கிறாளா, என்னமாக பர்சனலி கம்பேட்டிபிளா, அவளோட குடும்பம் நடத்த முடியுமா, அப்படிலாம் யோசித்து என்ன பண்ணணும் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, கெமிஸ்ட்ரி சரியா இருக்குதா, உங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் வரும். அப்போ என்ன பண்ணும், எல்லாம் அட்ராக்ட் வர்றது எல்லாமே திரும்பிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் செய்யும் போது உங்களை அட்ராக்ட் ஈர்க்காத ஒரு பெண்ணை போய் என்ன பண்ண முடியாது, அது ஆண்டவரை விரும்புறது இல்ல. அப்போ பாருங்க, அதெல்லாம் நமக்கு இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி சரியா இருக்குதா, அப்படி இல்லை நம்ம பார்த்து நம்ம புத்தியை என்ன பண்ணணும், கொஞ்சம் யூஸ் பண்ணணும். யாரையும் கட்டிக்கிறேன் அப்படின்னு கிடையாது. அப்போ கொஞ்சம் யோசித்து ஜெபம் பண்ணி புத்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணி என்ன பண்ணும், ஆண்டவர் அறிவை கொடுத்திருக்கிறாரு. முட்டாளே, உனக்கு மண்டையில மூளையை கொடுத்தனே, அதெல்லாம் பயன்படுத்தாம போய் கட்டிக்கிட்டு பாரு. அப்ப என்ன பண்ணும், காமன் சென்ஸ். ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், அதை என்ன பண்ணுமா, அதுவும் நம்மோடு பேசும் சில நேரத்தில். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஒரு காரியத்தை, ஒரு கரியர், அதுக்கு என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய டெம்பரமெண்ட், இதெல்லாம் ஒத்து போமா அந்த வேலைக்கு, அப்படி எல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். அல்லேலூயா. எதிலுமே நம்ம தமக்குன்னு இறங்கிடக்கூடாது, யாரோ சொல்றாங்க அப்படின்னு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பல விதங்களில் பேசுகிறார். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடக்க பழக வேண்டும். பேசிக்கா வேதத்தின் மூலமா பேசுவார். மற்ற எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதெல்லாம் ஒரு பக்கமா உறுதிப்படுத்துறதா இருந்தாலும், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக தான். இது ஒன்று அறிந்திருக்கணும், இது ஜீவனுள்ள வார்த்தை, இது செத்த வார்த்தை அல்ல.
அவர் இன்றைக்கும் பேசுகிறார். இதே வசனத்தை குறித்து நாளுக்கும் பேசுவார். இந்த ஒரே பைபிளை தான் நம்ம வாழ்நாள் முழுசும் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் பேசுகிறது. ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம் என்று சொன்னால் அதிகபட்சமாக ஒரு 2-3 தடவை வாசித்து நம்ம தூக்கி போட்டு விடுவோம். பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறோம், அந்த வருஷத்தோடு அதை கழித்து போடுகிறோம். ஆனா இந்த புஸ்தகமோ அது மறுபடியும் 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 வாசிக்கக்கூடிய புஸ்தகம். அல்லேலூயா. ஒரே வசனத்திலே பல காரியத்துக்கும் தீர்வு இருக்கிறது. பல வசனத்தின் மூலமாக கர்த்தர் பல காரியத்துக்கும் ஆண்டவர் தீர்வை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வசனத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் பேசுவார். ஆனால் மற்ற காரியங்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். பரிசுத்தவானுடைய ஆலோசனைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தின் மூலமாக பேசுகிறார். அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக, மாத்திரமல்ல சூழ்நிலைகள் மூலமாக பேசுவார். நம்முடைய புத்தியை பயன்படுத்தி ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். எதற்காக இந்த சபையில உங்களை வச்சிருக்கிறேன் பேசுவார். அல்லேலூயா. எதற்காக இந்த பட்டணத்திலே உங்களை வைத்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து செயல்பட்டால் அநேகருடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா. நான் சொன்னேன் ஆரம்பத்தில், முதல் வாரத்தில் சொன்னேன், கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று சொல்லி நான் சொன்னேன். முதலாவதாக தேவனோடு உறவிலே நாம் வளர முடியும். அவர் விரும்புகிற நபராக நான் மாற முடியும். அவருடைய நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். அது மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையில நான் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. மனுஷ சத்தத்தை அல்ல. வேதத்தை திறந்து எதிர்பார்ப்போடு வாசிங்க. ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசணும் என்கிற ஜெபத்தோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு வாங்க. எப்பொழுதுமே உங்களுடைய செவிகளும் இருதயம் திறந்திருக்கட்டும். கர்த்தர் சில நேரத்தில் பிள்ளைகள் மூலமாக பேசுவார், குழந்தைகள் மூலமாக பேசுவார், சூழ்நிலைகள் மூலமாக பேசுவார். நம்முடைய வாழ்க்கையின் பல விதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவன். அந்த சத்தத்துக்கு நம்முடைய சத்தத்தை, காதுகளை செவி மடுக்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாம் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா.